நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு பயிற்சி பலன்கள் 2025 பார்ப்போங்க. குரு பகவான் யார் அப்படின்னா, இருக்கிற 9 கிரகங்கள்ல முழு 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 சுபத்தன்மை கொண்டவர் அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான் தாங்க. குரு பயிற்சி நமக்கு எப்படி இருக்கும், நமக்கு 3க்கு வர்றாரு, 6க்கு வர்றாரு, 12க்கு வர்றாரு, அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்லாம் பயப்படவே வேணாங்க. குரு ஏன் அப்படின்னா முழுமையான சுபருங்க. எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் தாங்க. இந்த குரு பகவான் இது நாள் வரைக்கும் ரிஷபத்துல கடந்த 1 வருட காலமா இருந்தாருங்க. இப்போ மிதுனத்துக்கு போறார். ரிஷபத்துல மிருகஸ்வரிடம் 2ஆம் பாதத்துல இருந்து மிதுனத்துக்கு மிருகஸ்வரிடம் 3ஆம் பாதத்துக்கு போறார். என்னைக்கு போறார் அப்படின்னு பார்த்தோம்னாங்க 14/5/2025 சித்திரை மாதம் 31ஆம் தேதி போறாருங்க. மிருகஸ்வரிடம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்துல சித்திரை மாதம் 31ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்க போறாருங்க. மிருகஸ்வரிடம் நட்சத்திரத்துல இருக்கிற நாட்கள்ல குரு பகவான் நீங்க அடிக்கடி தேங்காயோ இளநீரோ தானம் பண்ண உங்களுக்கு இன்னும் நல்ல சிறப்புகள் மேலும் மேலும் வந்துகிட்டே இருக்குங்க. அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வைகாசி மாசம் 15ஆம் தேதியிலிருந்து ஆடி மாசம் 12ஆம் தேதி வரைக்கும் போறாருங்க. இந்த பீரியட்ல பாருங்க, திருவாதிரைக்கு உண்டான வாழைப்பழம் அடிக்கடி தானம் பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாக்கியங்கள்லாம் கிடைக்குங்க. அடுத்து புனர்பூச நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா ஆடி மாசம் 12ஆம் தேதியில இருந்து ஐப்பசி மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இருக்காருங்க. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கரும்பு ஜூஸ் நீங்க அடிக்கடி தானம் பண்ணுங்க. சாமிக்கு அபிஷேகத்துக்கு இந்த பொருட்கள் வாங்கி கொடுங்க. இன்னும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். மறுபடியும் சனி பகவான் வக்ரமாகுவார், அதிச்சாரமாகுவார். அந்த மாதிரியான சமயங்கள்ல இந்த நட்சத்திரத்துக்கு வராரோ அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உணவுப் பொருட்களை அந்த நட்சத்திரம் வர்ற நாள்ல தானம் பண்ணும்போது குரு பயிற்சி பலன்கள் இன்னும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. சரிங்க, இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத வரிசையா பார்ப்போம். ரிஷபராசிக்காரங்களுக்கான 2025 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிபதி சுக்கிர பகவானுங்க. ரிஷபராசிக்காரங்க பாத்தீங்கன்னா எப்போதும் எல்லார்கிட்டையும் ஒரு அன்போட நடந்துக்கக்கூடியவங்க. இவங்களை பார்க்கும் போதே ஒரு வசீகர தன்மை இருக்குங்க, ஒரு அட்ராக்டிவ், எல்லாத்தையுமே அப்படி ஈஸியா அட்ராக்ட் பண்ணக்கூடியவங்களா இந்த ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க. குறிப்பா கண்ணன் பிறந்த அந்த ரோகிணி நட்சத்திரம் இதுல இருக்காங்க. அதனால ஒரு குறும்புத்தனம், ஒரு கள்ளத்தனம் பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. ரொம்ப நீட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. இவ்வளவு சிறப்பான இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பாருங்க 2.5 வருஷமாகவே ஏகப்பட்ட பிரச்சனைங்க. ஏன்னா சனி பகவானோட அமைப்பும் சரியில்லைங்க, குரு பகவானும் கெட்டவருங்க. அவரு நம்ம ராசியிலேயே உட்கார்ந்துட்டு, குறிப்பா நம்ம தலைமையிலேயே உட்கார்ந்துட்டு ஏகப்பட்ட டென்ஷனுங்க. நான் இந்த 1 வருஷமா எங்களுக்கு கால்ஸ் எல்லாம் பாருங்க ரிஷபராசிக்காரங்க தாங்க அதிகம். ஏன் அப்படின்னா எங்களோட லைஃப் பார்ட்னரோட சண்டைங்க, பிசினஸ் பார்ட்னரோட சண்டைங்க, பேசாம டிவோர்ஸ் பண்ணிடலாமான்னு இருக்கோங்க அப்படின்னு நிறைய என்கொயரி வந்துச்சுங்க. இருந்தாலும் நான் என்ன சொன்னேன்னா, தயவு செஞ்சுங்க அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. நீங்க கொஞ்சம் தனியே விலகி இருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கட்டாயம் குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்க சேரக்கூடிய யோகம் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அந்த காலம் இப்ப உங்களுக்கு வந்துருச்சுங்க. அதனால தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. சனி பகவானும் உங்களுக்கு சூப்பரா இருக்காரு. குரு பகவானும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஜென்மத்துல இருந்தோ 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்கு போறாருங்க. இதுவும் அட்டகாசமான அமைப்பு. நல்லபடியா பணம் வரும். எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கியிருந்தீங்களோ, பணத்தால எங்கெங்கெல்லாம் அசிங்கப்பட்டீங்களோ, அவமானப்பட்டீங்களோ, அந்த இடத்துல இந்த பணத்தை புடிச்சுக்கோ அப்படின்னு கொடுத்துட்டு சந்தோஷமா தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு வருதுங்க. கட்டாயம் யாரை பார்த்தாலும் இவங்க ஏதாவது நம்மளை சொல்லிடுவாங்களோ, நம்மள ஏதாவது இவங்க கேட்டுருவாங்களோங்கிற மாதிரியான ஒரு யோசனையோடவே நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப நீங்க தைரியமா தன்னம்பிக்கையோட கான்பிடென்ட்டோட போகக்கூடிய காலம் இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. குறிப்பா கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியல, உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்தி ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆனா உங்களுக்கு இந்த 1 வருஷ காலமாவே கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலங்கிற ஒரு டென்ஷன் இருக்குங்க. இந்த குரு பயிற்சி காலத்துல குரு 2ஆம் இடத்துக்கு வரும்போது நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. பண வரவு நல்லா இருக்கும். உங்களுக்கு எப்பயுமே நார்மலாவே நல்லா சாப்பாடு ருசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது அளவு நகையா இல்லைங்க, வெரைட்டியா சாப்பிடணும், டேஸ்டா சாப்பிடணும்னு நினைப்பீங்க.
அது இந்த குரு பகவான் இப்ப 2ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இன்னும் நிறைய வருங்க. ஒரு சிலருக்கு பல்லு ரொம்ப நாளா பிரச்சனை பண்ணியிருக்கும், அந்த பல் பிரச்சனை எல்லாம் நீங்குங்க. காது மூக்கு தொண்டையில பிரச்சனை வந்திருக்குங்க. நான் ஒண்ணு பேசுறேங்க, ஆப்போசிட்ல ஒருத்தவங்க வந்து ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு என்னை தொந்தரவு பண்ணாருங்க அப்படின்னா அந்த சூழ்நிலையும் இப்ப உங்களுக்கு வந்து மாறப்போகுதுங்க. அதே மாதிரி குடும்பத்துல இருக்கவங்க எங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டாங்க, நான் எது பேசினாலும் தப்பாவே வந்து யோசிக்கிறாங்கங்க, ஒரே பிரச்சனையா இருக்குங்க, எதுக்குடா வீட்டுக்கு வர்றோம் அப்படின்னு இருக்குங்கன்னா அந்த நிலைமை எல்லாம் இப்ப உங்களுக்கு கட்டாயம் மாறப்போகுதுங்க. அண்ணன், அக்கா, அம்மா, தம்பி, மனைவி, குழந்தைங்க எல்லாருமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சந்தோஷமான சூழல் உங்களுக்கு வரப்போகுதுங்க. அதே மாதிரி 2ஆம் இடத்துல வந்து குரு வராருங்க. 2ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு மிதுன ராசிங்க. மிதுனம் அப்படின்னா காற்று ராசிங்க. வெளிநாடு போகணும்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கிறவங்க, அதுவும் ஆன்சைட் மூலியமாக, புதனோட வீடு இல்லைங்க, அதனால சாஃப்ட்வேர்ல இருக்கவங்க, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்ப வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி சினி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்க போகுது, வாய்ப்புகள் கிடைக்க போகுது. தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து 2ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் பாருங்க தனது 5, 7, 9ஆம் பார்வையா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பாக்குறாருங்க. அப்பா சூப்பரான பார்வைங்க. குரு தான் இருக்கிற இடத்தை விட பாக்குற இடத்துக்கு பலன் வந்து ரொம்ப ரொம்ப பல மடங்கு அதிகத்தை கொடுக்கக்கூடிய தன்மைங்க. ஃபர்ஸ்ட் 5ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பாக்குறாருங்க. என் குழந்தைக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லைங்க, ஏதாவது ஒண்ணு 999 அந்த குழந்தை இருக்கு அப்படின்னா 5ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை பாக்குறேன், அந்த குழந்தைக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும். அதே மாதிரி உங்களுக்குமே 6ஆம் இடம் அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. உங்க உடம்புலயுமே இருந்து வந்த பிரச்சனைகள் கட்டாயம் இந்த ஒரு வருட காலத்துல பாருங்க, ரிஷபராசிக்காரங்க எங்க கிட்ட பாருங்க, எனக்கு எப்பதாங்க உடம்பு சரியாகும், எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியலங்க, இன்னைக்கு ஒரு நாள் தலை வலிக்குதுங்க, ஒரு நாள் கால் வலிக்குது, ஒரு நாள் பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது, தலை வலிக்குது, கால் வலிக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்குங்க. எப்பதான் எனக்கு இது ஒரு விடிவு காலம், கட்டாயம் இந்த விடிவு காலம் இப்ப உங்களுக்கு வந்துருச்சுங்க. உடல் ஆரோக்கியத்தை ஸ்தானத்தை குரு பாக்குறாருங்க. கட்டாயம் உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றம். உங்களை பார்க்கும் போதே கேட்டாங்க, இன்னும் பிரைட்டா இருக்க மாதிரி இருக்கியே அப்படின்னு. கட்டாயம் உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. கடன் பிரச்சனை தீரவே இல்லைங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் 6 பாக்குறாரு. அப்ப உங்களுக்கு பண வரவை கொடுத்துருவாருங்க. அதன் மூலியமா கடன் அப்படிங்கிற விஷயத்த அடைப்பீங்க. ஆனா குரு பார்க்க இடம் வளரும் அப்படின்னு ஒரு கான்செப்டும் இருக்குங்க. அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க தொழில் ரீதியாகவோ இல்ல இன்வெஸ்ட் பண்றதுக்காக இன்னும் கொஞ்சம் பேங்க் லோன் கிடைக்கும், அதை வந்து வச்சு இன்வெஸ்ட் பண்ணி தொழிலை வந்து நீங்க மேலும் உருவாக்கக்கூடிய, இன்னும் பெருசா விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு ரொம்ப வருஷமா 5 வருஷமா 7 வருஷமாங்க சும்மா தேவையில்லாம கேஸ் கலைஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுவும் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமா முடியுங்க. நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேங்க, அவங்களா வந்து வண்டியில இடிச்சுட்டு என் மேல கேஸ் கொடுத்துட்டாங்க, கட்டாயம் அந்த கேஸ் தீரும். நான் கம்முன்னு தாங்க இருக்கேங்க, பாக்குறவங்களா எங்கிட்ட ஒரு பகை உணர்வோடையே இருக்காங்கங்க, நான் என்னங்க பண்ணட்டும். இந்த தன்மையும் உங்களுக்கு இந்த சமயத்துல மாறக்கூடிய ஒரு அற்புதமான யோகமா இருக்குங்க. அடுத்து குருவோட பார்வை 7ஆம் பார்வையா 8ஆம் இடத்தை பாக்குறாருங்க. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். ரிஷபராசிக்காரங்களுக்கு பாருங்க, கொஞ்ச நாளாவே உங்களுக்கு நமக்கு ஏதாவது ஆயிருமோ, நமக்கு ஏதாவது இப்படி ஆயிருக்குமோ, நமக்கு இந்த வியாதியா இருக்குமோ, எனக்கு அந்த வியாதியா இருக்குமோ அப்படின்னு ஒரு நீங்களா அதீத கற்பனை வந்து பண்ணியிருந்தீங்க. அந்த கற்பனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருங்க. உங்களுக்கு 8ஆம் இடத்துல வந்து குரு பார்வை பாக்குறதுனால ஆயுள் விருத்தி ஆகுங்க. அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்துல 8ஆம் இடம் நீண்ட நாள் வியாதிங்க. 6ஆம் இடம்ங்கிறது நமக்கு அப்பப்ப வந்துட்டு போற வியாதி. 8ஆம் இடம் நீண்ட நாள் வியாதி. நீண்ட நாளா கிட்டத்தட்ட 5 வருஷமா 6 வருஷமா ஏதாவது ஒரு வியாதிகள் இருந்து அது குணமாகாம இருந்துச்சு அப்படின்னா இந்த சமயத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சி அதன் மூலியமாக அவங்களுக்கு வந்து அந்த வியாதிகள் வந்து குணமாகுங்க. 8ஆம் இடம் திடீர் வருமானத்தை சொல்லக்கூடிய இடங்க. ஒரு சில நம்ம மாநிலத்துல தாங்க லாட்டரி தடை, ஆனா மற்ற மாநிலங்கள்லாம் லாட்டரி இருக்கு. திடீர் லாட்டரி யோகம் இல்ல யார்கிட்டயோ
எப்பதான் ஒரு பணத்தை கொடுத்திருப்பீங்க, அந்த பணம் உங்களுக்கு இப்ப வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்குங்க. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. சட்டவிரோத செயல்ல உங்களை ஈடுபடுத்துற மாதிரி கொஞ்சம் பேர் வந்து உங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. நீ 5000 ரூபாய் கொடு, நான் 10,000 ரூபாய் தரேன், 5000 ரூபாய் நீ கொடு, நான் வந்து 50,000 ரூபாய் உனக்கு தரேன். இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பேர் உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு இந்த விஷயங்களுக்கு மயங்கி சிக்கல மாட்டிக்காதீங்க. இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் தெளிவா இருங்க. அடுத்த குருவோட பார்வை 2ஆம் இடத்துல இருந்து தனது 9ஆம் பார்வையா உங்கள் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பாக்குறாருங்க. அற்புதமான அமைப்புங்க. அதாவது இவ்வளவு நாள் எனக்கு தொழில் இருந்துச்சுங்க, அந்த தொழிலை ஒழுங்கா கவனிக்க முடியாத மாதிரி எனக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ் இருந்துச்சுங்க அப்படின்னா, இப்ப தொழில் ஸ்தானத்தை குரு வந்து பாக்குறனால உங்களுக்கு கட்டாயம் தொழில ஒரு நல்ல முன்னேற்றம். ஏற்கனவே சொன்னேன், தொழில வந்து நீங்க விரிவாக்கம் பண்ணுவீங்க, அதுக்கான லோன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு. அதுவும் 9ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பாக்குறதுனால, 9னா நம்ம வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுங்க. அப்ப நான் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணலாம். இல்ல ஆபீஸ், நான் வந்து என்னோட தொழிலை வந்து நான் இப்ப சென்னையில மட்டும்தாங்க பண்றேன், நான் இன்னும் பெங்களூர், மைசூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் விரிவாக்கம் பண்ணலாமா, ஆபீசஸ் வந்து நான் அங்க போடலாமா, கட்டாயம் அது போடக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. நீங்க சின்ன குழந்தையா அந்த ரிஷபராசிக்கு இருக்கிற பட்சத்துல அவங்க அப்பாவுக்கு தொழில் பாருங்க ரொம்பவே நல்லா இருக்குங்க. தொழில் மூலியமாக நல்ல பணவரவு வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. 10னா உங்களோட மாமியாரை குறிக்குங்க. உங்க மாமியாருக்கும் ஹெல்த்ல ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அதுவும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஆக மொத்தம் நீங்க பட்ட கஷ்டம் கிட்டத்தட்ட 2.5 வருஷ காலமாக ரிஷபராசிக்காரங்களாகி நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்ற பலனை குரு பகவான் வந்து உங்களுக்கு வழங்குறது காத்துட்டு இருக்காருங்க. அடிக்கடி நீங்க வெள்ளிக்கிழமையான மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு அருகில உங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்த மகாலட்சுமி தாயார் இருக்காங்களா, அவங்கள வழிபாடு பண்ண உங்க வாழ்க்கையில எல்லா விதமான சுகங்களும் நன்மைகளும் கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாங்க பொதுவான குரு பயிற்சி பலன்கள் தாங்க. உங்க ஜாதகத்துல குரு பகவான் ஆட்சியா இருக்காரா, உச்சமா இருக்காரா, நீசமா இருக்காரா, எந்த இடத்துல இருக்கார், இப்ப உங்க ராசியில குரு பகவான் உங்க லக்னத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு போறார், இந்த மாதிரி பொறுத்துதான் இந்த குரு பலன் ஆகட்டும் இல்ல சனி பயிற்சி பலன்கள் ஆகட்டும் உங்களுக்கு அமையுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஜாதகத்தை பரிபூர்ணமா அனலைஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்றேங்க. நன்றி, வணக்கம்.